ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் உள்ள ஒரு சின்ன பிளேட்டு தான். நல்ல மயில் மாதிரி டிசைன் இருக்கக்கூடிய ஒரு டெக்கரேட்டிவ் பிளேட்டு. ப்ளஸ் இதில் வந்து அடியில் பாதம் வச்சுருக்கு. நம்ம பூஜை பர்பஸ்க்கு எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாமி சிலைகள் எதுவும் வைக்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 5 இன்ச்சு சைஸ் உள்ளது. இந்த பிளேட் வந்து 600ன்னு விலை கொடுக்குறேங்க, 600 ரூபா. நல்ல கண்டிஷனில் உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு மேரு சக்கரம்னு சொல்லக்கூடியது, வாஸ்துக்கு வைக்கிறது தான். நல்ல 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு 2.25 இன்ச்சுக்கிட்ட இருக்க சைஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு நல்ல சதுர ஷேப்பில் நல்ல வாஸ்து பர்பஸ்க்கு வைக்கக்கூடிய சிலை. 800 ரூபா, 800ன்னு விலைக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி இந்த பிளேட்டில் கூட இந்த மாதிரி வச்சு வைக்கலாம், இல்லை ஏதாவது சிலைகள் வச்சு வைக்கலாம், இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விளக்கு தான், சூரிய சந்திர பெற இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. இது அந்த காலத்தில் உள்ள விளக்கு, பட் புழங்காமல் இருக்குது. புழங்காமல் நல்லா ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. 3 இன்ச்சு சைஸ் உள்ளது. 900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 900. அடுத்ததாக பார்க்குறது ஒரு காமாட்சி அம்மன் விளக்குலேயே பெரிய சைஸ் விளக்கு. இப்போ ஏற்கனவே நான் காமிச்சேன் இல்லைங்களா, 3 இன்ச்சு விளக்கு, அந்த சைஸில் தான் நார்மலாக இருக்கும். இது வந்து காமாட்சி அம்மன் விளக்குலேயே பெரிய சைஸ் விளக்கு, 7 இன்ச்சு சைஸ் உள்ளது. டிஃபரன்ஷியேஷன் பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி காமாட்சி அம்மன் அதில் இருக்க சிலையோட இதுகளாம் ரொம்ப தத்ரூபமாக நல்ல அமைப்பாக இருக்குது. ஒரு விளக்கு வச்சோம்னாலே நல்லா நமக்கு பார்வையாக நல்லா இருக்கும். வாங்கிட்டு வந்த வாக்கில் போட்டிருக்கேன், நல்லா வாஷ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். யூஸ்வலாக இருக்க காமாட்சி அம்மன் விளக்குலாம் நம்ம இன்னொரு கையில் வச்சுருக்கிற மாதிரி சின்ன சைஸ், அந்த சைஸ் 3 இன்ச்சு சைஸ் தான் இருக்கும். இது வந்து 7 இன்ச்சு சைஸுங்க, பெரிய விளக்கு. 1900 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 1900. அடுத்ததாக பார்க்குறது வந்து சைஸ் வந்து இதோடது 7 இன்ச்சு, 7 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு அகலம், அகலமே கூட 5 இன்ச்சு அகலம் உள்ளது. நல்ல கனமாக நல்ல திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்புள்ள மூடி போட்ட மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான். நல்ல ஈயம் பூசி நல்ல கண்டிஷனில் இருக்குது. 1.5 லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியது கெப்பாசிட்டி. இதுவும் கிடைக்க வாங்கி போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி டைப் நிறையா பேர் விருப்பப்பட்டு கேட்குறாங்க. 7 இன்ச்சு சைஸ் உள்ளது, 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி, நல்ல ஹைட்டு. இது வந்து 1900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 1900. இன்றைக்கி சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கொத்துச்சட்டி தான். இது நல்ல 3 இது உள்ள ஒரு கொத்துச்சட்டி. கொத்துச்சட்டியெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது, இப்போ உள்ளது கிடையாது. இதெல்லாமே 80-100 வருஷம் பழமையானது. நல்ல ஆனாலும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். ஈயம் மட்டும் கொஞ்சம் பழைய ஈயமாக இருக்குது, மற்றபடி வெளியிலலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது பாலிஷ் பண்ணாமல் இப்படியே நம்ம போடுறதுக்கு காரணம், நிறைய பேர் ஆன்டிக் இதில் கலெக்ட் பண்ணுறதுனால அதை அப்படியே தான் நம்ம போடுறோம். இந்த பீஸ் வந்து கொத்துச்சட்டி வந்து 1700 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 1700. சைஸ் வந்து 2 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு ஹைட் இருக்குது. கிண்ணம்லாம் 2 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு 2 வட்டை குண்டான் தான். இப்போ கொலுலாம் வர்றதுனால இந்த மாதிரி குண்டான் 2 போட்டிருக்கேன், நம்ம பிரசாதம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு. 2 குண்டானும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரியான சைஸு. ஒன்று வந்து 4 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு இருக்கக்கூடியது, இன்னொன்று வந்து 3.5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1/2 இன்ச்சு வித்தியாசம் வரும். ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கலாம். ரெண்டும் செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். ரெண்டையும் சேர்த்து 2400 ரூபா, 2400ன்னு விலை கொடுக்குறேன். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்க்குறது வந்து பித்தளையில் உள்ள ஒரு கேண்டில் ஸ்டிக்கு தான். இது நல்லா 3ஆக கழட்டிக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. சென்டரில் இருக்கிறது நல்லா திருகு மாதிரி ட்விஸ்டடாக அந்த டிசைன் கொடுத்துருக்குறாங்க. 1100 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 1100. சைஸ் வந்து 7 இன்ச்சு சைஸு, ஹைட் வந்து 7 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. ஒவ்வொரு பொருளுமே பார்த்து வித்தியாசமான பொருட்களாக இருக்காதா பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்து சேலில் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி கடைக்கு போட்டுட்ருக்கோம் பொருள். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய பீஸ் தான். ஏற்கனவே நம்ம இது மாதிரி ஒரு பீஸ் போட்டிருந்தோம், அது கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தது. இப்போ நம்ம அப்படின்னு கிடச்சிருக்கு ஸ்மால் சைஸ் ஒன்று, பிக் சைஸ் ஒன்று கிடச்சிருக்கு. சைஸ் வந்து ஸ்மால் சைஸோட சைஸ் வந்து 4 இன்ச்சு ஹைட் உள்ளது. பெரிய சைஸ் வந்து 6 இன்ச்சு ஹைட் உள்ளது. சின்னது வந்து 1100 ரூபானும், பெருசு வந்து 1900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது. நமக்கு சேர்த்து கிடச்சிட்டா சேர்த்து போட்டிருந்தோம்னா இன்னும் பார்வையாக இருக்கும். பட் ஒவ்வொரு நேரம் சிலது கிடைக்க போடுற மாதிரி ஆகிடுது. இந்த 2 பீஸும் சேர்த்து 3000 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 3000.
நம்ம எதுவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு இல்லை மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தா பார்க்குறது மங்கிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன அஞ்சரை பெட்டிக்கு நம்ம பொருள்லாம் கொட்டி வச்சுக்கிற மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிண்ணம் தான், மினியேச்சர் சைஸில் இருக்க மாதிரியானது. கிண்ணம் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு உள்ளது. உள்ளே இருக்க சின்ன சின்ன கிண்ணம்லாம் 1.5 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு அந்த மாதிரி சைஸ் உள்ளது. இதெல்லாம் கொஞ்சம் இதே மாதிரி பீஸ் ரொம்ப கிடைக்கிறதில்ல, அதனால் அவங்க வாங்குகிற இடத்துல கொஞ்சம் ரேட்டு கூட தான். அந்த பீஸ் வந்து 1500 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு குமுள் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மூடி போட்ட கேரியர் டைப்பில் உள்ள பீஸ் தான். இது வந்து 3 அடுக்காக இருக்கக்கூடிய ஒரு பீஸ். நம்ம ஆரம்பத்தில் ஒரு முன்னாடி நம்ம வீடியோ போடும்போது ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தோம். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கிடைக்கல. எப்படியும் இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த மாதிரி 100 பீஸ் எனக்கு கிடைக்குது. நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸ் தான். அது 3 அடுக்கு உள்ளது, கும்பல் மூடி உள்ளது, 9.5 இன்ச்சு ஹைட் இருக்குது. 2600 2600 விலைக்கு கொடுக்குறேங்க. ஒவ்வொரு பீஸ்லாம் இது மாதிரி மறுபடியும் 100 பீஸ் கிடைக்குதுன்னா கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரியும் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி ட்ரம் தான். இது நல்லா 1 அடிக்கு 1 அடி இருக்கக்கூடிய சைஸ் இருக்கக்கூடியது, 25 கிலோவுக்கு மேலேயே கொள்ளளவு உடையது. நல்ல நிறையவே கொட்டி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் வந்து 3.25 கிலோ இருக்குங்க. அது இந்த பீஸ்லாம் கொஞ்சம் பெரிய பீஸ்லாம் வெயிட் ரேட்டுக்கே நம்ம கொடுக்குறோம். இந்த பீஸ் வந்து கிலோ 1400 கொடுக்குறேன். 3.25 கிலோவுக்கு 1400 5500 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான். இந்த விளக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான விளக்கு. நம்ம நார்மலாக எல்லா கடைகளையும் கிடைக்கிற மாதிரியான விளக்கு கிடையாது. இது ஆன்டிக் பேட்டர்னு, கொழும்பு விளக்குன்னு சொல்லக்கூடியது. அப்படி இல்லைன்னா பட்டை விளக்குன்னு சொல்லுவாங்க. நடுவால் வந்து பட்டையாக வரும் இந்த டிசைனு. இது வந்து இப்போ இதே மாதிரி மாடல் எல்லாம் செய்யறதே இல்லை, மேனுஃபேக்சரிங் கிடையாது. இப்போ நிறைய விளக்கு வாங்கி நம்ம வீட்டில் கடைகளில் கிடைச்சாலுமே எதுக்காக இந்த விளக்குலாம் விலை கூட அப்படின்னா, இது வந்து இதே மாதிரி இன்னொரு விளக்கு இப்போ செய்யறது இல்லை. அதனால் பழைய அவைலபிலிட்டி தான். ஆன்டிக் கடைகளில் மட்டும்தான் இந்த மாதிரியான விளக்கு அவைலபிள் இல்லையா, மற்ற கடைகளில் கிடைக்காது. அதனால் அங்கேயே ஆன்டிக் மார்க்கெட்லேயே இந்த கொழும்பு விளக்கு ரேட்டு கூடங்க வாங்குகிற இடத்துலையே. நல்ல கண்டிஷனில் இருக்கவும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வெயிட் வந்து இந்த விளக்கு வந்து இது வந்து 3 கழட்டிக்கக்கூடியது. எப்படி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இதெல்லாம் வந்து கை மரம்னு சொல்லக்கூடியது. 1.5 இன்ச்சுக்கு மரம் மட்டும் இருக்கும். அந்த விளக்கோட மரம் மட்டும் 1.5 இன்ச்சுக்கு இருக்கும். நம்ம திருக்கிறதே அவ்வளோ நேரம் ஆகும். அதே மாதிரி இன்னொரு 50-100 வருஷம் ஆனாலும், இப்போ நம்ம இப்போ புதுசாக வாங்குகிற விளக்குலாம் 4 தடவை கழட்டி போட்டோம்னாலே கொடன்னு ஆகிடும். இது அப்படி கிடையாது. 1.5 இன்ச்சுக்கு மரம் இருக்கிறதுனால அவ்வளோ அழுத்தமாக இன்னும் பல வருஷங்களுக்கு புழங்கலாம். அதுவும் இதோட ஒரு ப்ளஸ்ஸு. வெயிட் வந்து இது வந்து 5200 இருக்குங்க இந்த விளக்கு. வாங்குகிற இடத்துல இது ரேட்டு கூட. இந்த விளக்கு வந்து கிலோ 2400 விலைக்கு கொடுக்குறேன். 12500 இந்த விளக்கு. வாங்குகிற இடத்துல 2300 மேலே குறைச்சி கிடைக்காது. பஜார்லேயே அந்த ரேட்டு வந்து அந்த மாதிரியான ரேட்டில் உள்ள பீஸ். இது விவரம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நல்ல கண்டிஷனில் உள்ள கொழும்பு விளக்கு. இப்போ இந்த பூஜையெல்லாம் வர்றதுனால நிறையா பேர் விருப்பப்படுவாங்கிறதுனால அந்த விளக்கு வாங்கிட்டு வந்து நம்ம சேலில் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மினி கொலு செட்டு தான். நம்ம நிறைய இப்போ கொலு வைக்கிறாங்க நேரங்கிறதுனால ஒரு மினியேச்சர் சுவாமி சிலைகளில் வச்சு ஒரு கொலு செட்டு போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ராணி சிலை, மரப்பாச்சி வரும் இல்லையா, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பித்தளையில் இருக்கக்கூடிய ராஜா ராணி சிலை. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு ஆஞ்சநேயர் சிலை. எல்லாமே வந்து 1.5 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது தான். இப்போ பார்க்குறது வந்து ஒரு ராகவேந்திரர் சிலை. இது வந்து 1 இன்ச்சு தான் ஹைட் இருக்கும், ரொம்ப சின்ன சைஸ் தான். அடுத்ததாக பார்க்குறது ஐயப்பன் சிலை. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிரம்மாங்க, 4 கடவுள், 4 முகம் இருக்க மாதிரியாக இருக்கக்கூடியது. எல்லாமே ஒவ்வொரு சிலையுமே வித்தியாசமான சிலைகள் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து குழந்தை கிருஷ்ணர், தவக்கிற கிருஷ்ணர். ஒவ்வொரு அடுக்குலையும் 7 சிலைகள் வச்சுருக்கேன். 3 அடுக்காக வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு. இப்போ பார்க்குறது வந்து குருவாயூரப்பரை. அடுத்ததாக இப்போ பார்க்குறது வந்து உங்களுக்கு நரசிம்மரோட சிலை. இதெல்லாமே டை பீஸ் கிடையாது. எல்லாமே நல்லா திருத்தமாக, கைகள்லாம் வெளியில் வந்த வாக்கில் நல்லா திருத்தமாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு துர்க்கை அம்மன் சிலை. ஆனால் அவ்வளோ திருத்தமாக, அவ்வளோ ஒரு தெளிவாக, அதில் கையில் வச்சுருக்க சூலாயுதம் முதற்கொண்டு அவ்வளோ தெளிவாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது ஒரு மாரியம்மன் சிலை. அடுத்து வந்து உங்களுக்கு சிவபெருமானும் மீனாட்சி அம்மனும் இருக்க மாதிரி, சொக்கநாதரும் மீனாட்சி அம்மன் பக்கத்தில் சிவலிங்கம், சொக்கநாதர்.
எல்லாமே ரொம்ப அம்சமாக இருக்கக்கூடிய சிலைகள் தான். சின்ன சின்ன சிலைகளாக இருந்தாலும் அதோட திருத்தம் பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக இருக்கிறது ஒரு விஷ்ணுவும் லக்ஷ்மியும் இருக்க மாதிரியான ஒரு சிலை. இது வந்து அன்னபூரணிங்க. கொலுன்னா அன்னபூரணி கண்டிப்பாக வைப்பாங்க. முக்கியமான கடவுள்களும் அன்னபூரணியும் அந்த மாதிரியான சிலைகள் முக்கியமாக வச்சுறது தான். அடுத்ததாக பார்க்குறது 5 சிலை இருக்கக்கூடியது முருகர், சரஸ்வதி, விநாயகர். இது வந்து சரஸ்வதி சிலை. அடுத்ததாக பார்க்குறது விநாயகர், அப்புறம் வெங்கடாஜலபதியும் லக்ஷ்மியும். இது 5 சாமியும் கண்டிப்பாக வச்சே ஆகணுங்கிற மாதிரி உங்களுக்கு முக்கியமான சிலைகள் இது. ஃபைனலாக பார்க்குறது வந்து கிருஷ்ணர் சிலை. எல்லா சிலையுமே ரொம்ப அம்சமாக இருக்கக்கூடியது. ஒரு வரிசைக்கு 7 சிலை வச்சு மொத்தம் 21 சிலை வச்சுருக்கேன். அதன் பிறகு இந்த செட்டிலே வந்து ஒரு 7 விளக்கு, மாட விளக்கு. ஏன்னா அது வைக்கும் போதே நம்ம பக்கத்தில் வரிசையாக ஏற்றி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் மினியேச்சர் மாட விளக்கு, சின்ன சின்ன மாட விளக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து 2 கிண்ணம் வச்சுருக்கேன், பிரசாதம் எடுத்து வைக்கிற மாதிரி. நம்ம ஒரு சின்ன இடத்துலையே நம்ம ஒரு சின்ன குழுவாக நம்ம வச்சிடலாம். அதை ஒரு இதில் ஒரு கல்கண்டும், ஒரு இதில் ஒரு லட்டும் வச்சோம்னாலே போகிறோம். அது பாட்டுக்கு நம்ம இதுக்காக ரொம்ப மெனக்கடாமையே நம்ம வந்து ஒரு குழு வச்சிடலாம். ஒரு சாமி மாடத்துலேயே நம்ம இந்த கொலுவை வச்சிடலாம். ஒரு அடிக்கு ஒரு அடி இருந்தால் போதும், அழகாக வச்சிடலாம். இதில் அதோடு சேர்த்து வேறு ஒரு 3 கிண்ணமும், அதாவது சந்தனம், குங்குமம், விபூதி வைக்கிற மாதிரி ஒரு 3 கிண்ணம், ப்ளஸ் அதுக்கு ஒரு தாம்பாளம், ஒரு விபூதி ஸ்டாண்டு வச்சுருக்கேன், ஊதுபத்தி ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கேங்க சின்னதாக. மொத்தம் இதில் ஒரு 7 பீஸ், பூஜை ஜாமானில் ஒரு 7 பீஸ் இருக்குது. மொத்தம் பார்த்தோம்னா உங்களுக்கு 35 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு. பித்தளை மட்டும் சிலை மட்டும் 21, மாட விளக்கு 7, பூஜை ஜாமான் ஒரு 7, மொத்தம் 35 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு. ப்ளஸ் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த படி வச்சுருக்கோம் இல்லையா, அது தேக்கு மரத்தில், அந்த குழு படி வந்து தேக்கு மரத்துலேயே செஞ்சது. அது தனியாக காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா 3 அடுக்கு இருக்க மாதிரியான ஒரு செட்டு இது. இதில் விசேஷம் என்னென்னா, கீழே அழகாக வரும்புரும்பாக டிசைன் கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல், இது அந்த காலத்து பீஸுங்க. அந்த கருப்பாக இருக்கிறது வந்து கருங்காலி பதிச்சது. இப்போ நாங்கள் செஞ்சதெல்லாம் கிடையாது. இப்படியே கிடச்சது, நான் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாலிஷ் பண்ணி நம்ம இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நான் போட்டிருக்கேன். அந்த சுற்றிலும் பதிச்சிருக்கிறது வந்து கருங்காலி பதிப்பு சொல்லியே தான் கொடுத்தாங்க. அது எல்லாமே செட்டாக அப்படியே விலைக்கு கொடுக்குறேங்க. 12,900 விலைக்கு கொடுக்குறேன். 35 பீஸ் பித்தளை பீஸு, ப்ளஸ் உங்களுக்கு அந்த மர ஸ்டாண்டு, இதெல்லாம் சேர்த்து. ஒன்றுமே வேணால் நம்ம அழகாக வந்து ஒரு பூஜை ரூம் மாடத்துலேயே நம்ம குழு வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க, பெரிய இடம் வசதி இல்லைன்னா கூட சின்னதாக சிம்பிளாக அழகாக நம்ம பூஜை ரூம்லேயே குழு வச்சிடலாம். வருஷம் நம்ம எடுத்துகிட்டு திரும்ப வைக்கவுமே நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை இதுவே போகிறோம்னாலும் நம்ம மன நிறைவுக்காக வச்சுக்கலாம். எல்லா சாமி சிலைகளுமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். 12,900 எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர். தனித்தனியாக வரிசையாக காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு மறுபடியும் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கோங்க. இதில் டீட்டெயில் தெரியாதவங்க நம்ம கேட்லாகில் ஃபோட்டோ இருக்கும், அதில் நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். என்னமோ வித்தியாசமாக தோணவும் இந்த மாதிரி ஒரு இதை இது பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க அவங்கவுங்க கூட இந்த மாதிரி வீட்டில் செட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா விருப்பப்படுறவங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் செஞ்சுக்கலாம். அது போக இந்த ஒரு பாக்ஸும் இன்றைக்கி நான் சேலில் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு இந்த இது ஃபுல்லாத்தையும் எடுத்து நம்ம வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. நான் இதில் வச்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க இந்த பாக்ஸும் சேர்ந்து வாங்கிக்கலாம். ஏன்னா கொலு முடிஞ்சிச்சுன்னா எடுத்து வைக்கிறதுக்கு இந்த சின்ன பாக்ஸ்லேயே நம்ம எடுத்து வச்சிடலாம். இது 2 அடுக்காக இருக்குது, 2 கம்பார்ட்மெண்ட்டாக. எல்லா ஜாமானையுமே மொத்தம் 35 ஜாமானையுமே இதுக்குள்ளே வைக்கிற மாதிரியான இருக்குது. சைஸ் வந்து 10 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் உள்ளது. ஹைட்டு வந்து 5 இன்ச்சு ஹைட்டு, குறுக்கு வந்து 6 இன்ச்சு. நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு தேக்கு மர பெட்டி தான். 2,400 விலைக்கலாம், 2,400ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்குமே ரொம்ப மெனக்கட்டு பார்த்து தான் எடுக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.